exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. அடே குமாஸ்தா குப்பு போனா லட்சுமணன்ற லட்சணமான பேரை லக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியடா. இழைக்கிறியா அதை போட்டு? ஏற்கனவே கார்பெண்டரா இருந்தியா, வேற வேலையே இல்லையா? வேற என்ன வேலை இருக்குண்ணா சொல்லுங்க பாக்கலாம். என்ன அது கையில புதுசா கேஸ் கட்டு? வக்கீலன்னா கேஸ் கட்டு இல்லாம வெறும் கையில அரைஞ்சா மதிப்பு இருக்காதுன்ட்டு பழைய கேஸ் கட்ட ஒரு அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்கேன்டா. நீ என்னோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க இருந்து புது கேஸ்கள் எல்லாம் வரும்? என்னன்னா நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டெப் நீ தானே. வண்டி கண்டிஷன்ல இருக்கா அது பாயிண்ட். ஓஹோ, இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு சொல்லாம சொல்றியா? இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். நீங்க வக்கீல் சட்டத்தை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? மறந்துடுச்சு. பார்த்தேடா, இவ்வளவு ஞாபகம் மறதி உள்ள நீங்க கோர்ட்ல போய் என்னத்த பேசி கிழிக்க போறேன். இதையே தான் பண்ணி நானும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா கோச்சிக்கிறார். இப்படி ஆளுக்கு விசிறி வாழ மாதிரி கைய விரிக்கிறதுனால வர்ற கேஸ் எல்லாம் விரிச்சுண்டு போறதுடா. பார்த்தேடா பண்ணி அண்ணா ரொம்ப சென்டிமெண்டல். வாய முடு, நீ மட்டும் ஒழுங்கோ. இவர் ஞாபகம் மறதி மன்னர்னா நீ மாமன்னர். கரெக்ட் பாயிண்ட், அங்கேயே நில்லுடி. நீங்க கரெக்ட் பாயிண்ட். பேச வேண்டிய இடத்துல பேசி ஜெயிச்சால பேரு வரும். பேரு வந்தா புகழ் வரும். புகழ் வந்தா பணம் வரும். என்னத்த வர்றது? என்ன கட்டிண்டதுல இருந்து அதே வாழ்க்கை. ஒரு கார் உண்டா, ஒரு பங்களா உண்டா, ஒரு நகரட்டு உண்டா, ஒரு பட்டு புடவை உண்டா. உங்களாண்ட ஜூனியரா இருந்து நான் உருட்டி போட்ட மோரஞ்சாலத்தை வாங்கி தின்னவாலாம் இன்னைக்கு ஓகோடு வாழ்றான். ஏன் நேத்து வரைக்கும் உங்களாண்ட ஜூனியரா இருந்த அந்த பொண்ணு நீனா தனியா பிராக்டிஸ் பண்ணி பிச்ச பிச்ச ஓடுறதா? என்னடாச்சு? ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த நீலா விஷயமா தான். அவளுக்கு கேஸோ கேஸ், காசோ காசு. நேத்து கூட ஒரு செவர்லெட் வாங்கியிருக்கா, இங்க ஒரு சாக்லேட் கூட இல்ல. அடே மடையா, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. நீங்க சொல்லித்தான் தெரியணுமாக்கும். காமோ, என்னோட ராசிய பாத்தியா? என்ன? என்னுடைய ஜூனியர்ஸ் யாருமே சோட போனதில்லை. கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து சிவில் லாயர் சிங்காரவேல வரைக்கும் எல்லாம் என்னோட சிஷ்ய கோடிகள் தான். நான் ஒரு ஏணி மரண்டி. அந்த ஒரு புகழே நேக்கு போதண்டி. சீக்கிரமாடு. ஓஹோ, நீ என்கிட்ட ஆடி ஜெயிச்சலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. எடு. என்ன சார் வேணும்? 2 சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. அடடே, நம்ம பிராண்ட். இந்த பாதியை கேட்டு இல்லைன்ட்டானே. தேங்க்யூ. ஸ்வீட்டி மை டார்லிங் குயிக். அதுல தினம் என் சம்சாரத்துக்கிட்ட மீட்டிங் போறேன்னு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துறது நானு. நாம 2 பேரும் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற அவ வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? டெய்லி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கண்ட பொம்பளைங்க கூட சீட்டை ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டேன்? இன்னைக்கு கோத்த வேற இல்லையோ? வேலை இருக்கிறவாளுக்கு வேலை இருக்கு. கேவலம் உங்களுக்கு ஒரு நியூசன்ஸ் கேஸ் கூட இல்லாம போயிடுது. அதுக்கெல்லாம் இப்பதான் நடமாடும் நீதிமன்றம் வந்து கொடுத்தே. பாவம் அண்ணாவுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். இத பாருங்கண்ணா, உங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி முழுக்க சிவில் லாயரா மாறிடுங்களேன். இப்ப என்னமோ கிரிமினல்ல பெருசா கிழிக்கிறாராக்கும். நிமிஷமா உன் சீட்டை கிழிச்சிருவேன். ஏழை பையனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். அண்ணா கையில என்ன கவர்? புதுசா ஏதான கேஸா? நீயே படிச்சு பாடுற. என்னன்னா அது சீல்டு கவர்? பிரிச்சுட்டுமா? உண்டா, முதல்ல வந்திருக்கிற லெட்டரை படி. லாயர் லக்ஷ்மணன் அவர்களுக்கு ஜெயராஜ் கொலை வழக்கில் குற்றவாளி இன்னும் 2 நாளில் கைது செய்யப்படுவான். அது சம்பந்தமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாயை இன்ஸ்பெக்டர் இன்றைக்கு உங்களிடம் கொடுப்பார். 5 லட்சமா? என்ன நீங்களா குற்றவாளியை கண்டுபிடிச்சேன்? இருடி படிடா. குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அண்ணா அண்டர்லைன் இத்துடன் இருக்கும் சீல் வைத்த கவரை பிரித்து பாருங்கள். அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவரிடம் மேற்படி 5 லட்சத்தில் உங்களுக்கு வேண்டிய ஃபீஸை எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே உரியவரிடம் கொடுத்து விடவும்.
இந்த உதவிக்காக உங்கள் இஷ்டம் போல் ஃபீஸ் தொகையை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வளவு பெரிய காரியத்தை என்னண்ட ஏன் ஒப்படைக்கணும்? இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவர் தான் உத்தமர் என்பது என் எண்ணம். அந்த நீதி தேவனே சரியா புரிஞ்சுக்காத இந்த லாயர் லட்சுமணனை கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கிற அந்த மகானுபாவன் யாரோ? உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு துரதிருஷ்டசாலி. கொண்டா ஐயோ, டெலிபோன் பண்ணி இந்த ஆட்ல டெலிபோன் பண்ணி அடிச்சு எத்தனை மாசம் வருது. ஹலோ, நான் லட்சுமணன் சொல்லிட்டா. அவர் குமார் குமார் பேசுறேன். இருக்காரு, ஷிஃப்ட் இருங்க. அண்ணா டெலிபோன் பண்ணி அண்ணா பிஸி ஆயிட்டேன். ஹலோ, லாயர் லட்சுமணன் ஹியர். மணி கேஸ் வந்த உடனே அண்ணா போஸ்ட் பார்த்தீங்களா? தட்ஸ் ஆல்ரைட். எனக்கு தகவல் வந்துடுதோ. நீர் பணத்தோட வரும். நான் பிஸியா இருக்கேன். போன வையும். இப்போ ஏண்டா போன்ல யாரு? இன்ஸ்பெக்டர் லெட்டர்ல எழுதினபடி 5 லட்சம் ரூபாயோட வரார். 5 லட்சமா? மதுரை மீனாட்சி, மாங்காடு மகாலட்சுமி அதிர்ஷ்டமா வந்துடுத்து. இத பாருங்க, இப்பவே இந்த சீல் வச்ச கவரை உடைச்சு உள்ள யார் பேர் எழுதி இருக்குன்னு பாருங்க. ஏண்டி உங்க பீஸா 2 லட்சத்தை நாம எடுத்துட்டு மீதி பாதிய யார் பேர் எழுதி இருக்கோ அவகிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏமண்ணி, நமக்கு 2.5 லட்சம் போருமா? போரும் அவ பாவம். மண்டுகளா லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமோ? குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு, இந்த அண்டர்லைன்டு வாசகத்தை தான் நல்லா கவனிக்கணும். தண்டனை நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறமா தான் சீல் வச்ச கவரை ஓபன் பண்ணணும். அப்படித்தான் நான் செய்வேன். அதுதான் அண்ணா கேஸ் என்ன வேண்டி இருக்கு இந்த இடத்துல? வக்கீல் ஐயாவுக்கு என்ன? அவர் கொண்டு இல்ல, நன்னாத்தான் இருக்க. நீங்க உட்காருங்க. ஏன் சொல்லுங்க. எனக்கு கிராமத்துல வயல் இருக்கு. வயல் கிராமத்துல இல்லாம மவுண்ட் ரோட்லயா இருக்கும் முண்டம். ஐயா டமாத்து வக்கீல் போல் இருக்கு. அவர் தமாசு இருக்கட்டும், நீங்க கேஸ சொல்லுங்க. என் வயலுக்கும் என் பங்காளி வயலுக்கும் நடுவே ஒரு வரப்பு இருக்குதுங்க. அந்த வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சு என் வயலோட சேர்த்துக்கிட்டேன். இதுக்காக என் பங்காளி என் மேல கேஸ் போட்டிருக்கான். எப்படியா போடாம இருப்பா? அந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறதோ? என் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுத்து எப்படி ஜெயிக்கிறத சொல்லுவேன். அட்வான்ஸ் அங்க வச்சு கொடுக்குறேன். இப்பவா கிளம்புங்க. வேண்டாண்டி, இது அநியாய கேஸ், ஜெயிக்காது. ஐடியா நான் கொடுக்குறேங்கிறேன். எழுந்து போயா அறிவு கட்ட முண்டா. ஏயா தீவட்டி, தெய்வமே பக்கத்து தெரு வக்கீல பார்க்க போய்கிட்டு இருந்தேன். வாங்கன்னு சொல்லி இந்த மூலவி அதிகாரிகிட்ட கொண்டாந்து விட்டுட்டிய. நேக்கு மூலவியாதின் நோக்கம் எப்படி தெரியும்? அதுதான் கைதுல கொடை சாஞ்சி கிடக்குது. இதுல அனத்தல் வேற தெரியாதா? விளைவாள் கோச்சிக்காதீங்க. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 3 டிக்கெட் வாங்கி வைங்க. நான் அண்ணா வச்சு வரேன். நீங்க போங்க. நான் இப்பதான் அனுப்பி வைக்கிறேன். நம்பி போகலாமா? நீங்க போங்க, நான் இப்ப அனுப்புறேன். சரி. என்ன சாமி, எல்லாம் பார்த்தாச்சுல்ல? ஓத்திரடா, ஒண்ணு இல்லையே. அதேதான் எதிர்கட்சி வக்கீல்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும். இது எதிர்கட்சி வக்கீல் கிட்டியா? 10 வருஷமா இங்க வர்ற வரப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சாட்சி சொல்லணும். என்னடா சாட்சி சொல்லணுமா? கட்டால போறவனே, நான் எங்கடா 10 வருஷமா வரேன்? எங்கடா வரேன் 10 வருஷமா? அதானே 10 வருஷமா இங்க வரோம். வந்து 10 நிமிஷம் தானே ஆச்சு. வாய முடியா? இந்த பாரியா, இது பொய் தான். நீ பொய் சொல்லித்தான் தீரணும். டேய், இந்த உடம்புல உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற வரைக்கும் நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. பொய் சொல்லாத வக்கீல் ஒரு வக்கீலா? நியாயம்தானடா. ஜஸ்ட் லைக் தட் வரது பொய் சொல்லிடுங்க. என்ன நீ அவன அடிக்கிற? இப்ப பொய் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன்டா. நீ டிக்கெட் எடுத்து கொடுத்துரு, நாங்க ஆத்துக்கு போறோம். டிக்கெட் தானே? இரு. டேய், நீ போய் காளையப்பரை கூட்டிட்டு வாடா. சரி. காளையப்பர் யாரு? உன் தோப்புறாரா? பெரியப்பா. அவராவது வரட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும். அப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்தா சரி. போலாமா? என்னடா இது? காளையப்பரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காளைய கொண்டு வந்து நிறுத்திருக்க. இவர்தான் காளையப்பர். உங்களை பொய் சொல்ல வைப்பர். மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இவர் என்ன, இவர் அப்பனே வந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். மாட்டேன்? அப்ப மாட்ட விட்டு விடுறான். அடே அடே அப்பே அடே ஐயோ வந்தடா அப்பே வருதா வருதா அட பாவி நீ படுத்து ஏறிட்ட நேக்கு ஐயோ 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 அதாவது பொய் சாட்சி சொல்ல போறியா இல்லையா? பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா அம்மா ஐயோ அண்ணா அண்ணா பூந்தடிங்க, பயப்படாதீங்க. ஐயோ நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. நேக்கு இதெல்லாம் தேவையா? நேக்கு பொய் சாட்சி தேவையா? அண்ணா கருப்பு காட்டை கட்டி மாடு மூஞ்சிக்கிட்ட காமிங்க. மாடு மரணம், நாம தப்பிச்சுக்கலாம். அண்ணா விஷவுசி நம்பலாமடா? சத்தியமா நம்பலாம் அண்ணா. ஏதோ
கோமாதா குலமாதான்னு சொல்லுவா. இது என் குடல உயிரிடும் போல இருக்கே. பண்ணிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்க, தைரியமா போராடுங்க. 6 சாவு 100 சாவு இருக்கா எங்க விஷமூசி மரத்துல இருந்தா பேசுறேன். அப்பா ஐயோ பொய் சாட்சியா சாவா ரெண்டுல ஒரு நீங்க தெரிஞ்சாகணும். அப்பா ஐயோ எழுதுங்கண்ணா. அப்பா அப்பா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ ஐயோ காளியப்பா எங்கடா ஓடுற? ஏண்டா இல்ல மண்ணி, அண்ணா காளையோட ஃபைட் பண்ணிட்டு வரார். உங்களுக்கு என்ன இந்த சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் காசியோட சண்டை போடுற வயசு இது? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரே முட்டுடி. அட்வான்ஸ் காசப்பட்டு போக கூடாத இடத்துக்கு என்ன பிடிச்சு தள்ளியே. அங்க அந்த சண்டால பொய் சாட்சி சொல்றியா இல்ல காளையை அவுத்து விடட்டுமான்னு கேட்டா சட்டுன்னு பொய் சாட்சி சொல்ல வேண்டியதானே? இதையத்தான் மண்ணி நானும் சொன்னேன். அண்ணா கோச்சுண்டார். இங்க ஒரு முட்டு. பொய் சாட்சி சொல்ற ஜென்மமாடி இது. பூண்ட நேக்கும் காளைக்கும் பயங்கர சண்டை. பாத்தேடா மண்ணி கோட்டை. அண்ணா சும்மாவா பூந்தார், ப்ரூஸ்லி மாதிரி பூந்தார். கருப்பு கோட்டை பார்த்தது காலை மிரண்டது. எங்க 2 பேருக்கும் சண்டை உச்ச கட்டத்துல வந்தது. அது என்ன நினைச்சிரோ தெரியல. உடனே பின்வாங்கி ஓடி இருந்தோம். மகாலட்சுமி, டோன்ட் வரி மண்ணி, உங்க மாங்கல்யம் ரொம்ப ஸ்ட்ராங். அதனால தான் காலை பின்வாங்கிச்சு. இல்லைன்னா இத்தனை நாளி இந்த லாயர் லக்ஷ்மணன் என்பவருடைய ஒரு அற்புதமான சரித்திரம் முடிஞ்சிருக்கும். பேசாதடா, என்ன மதிச்சிருங்க. பணத்துக்காக இனிமே உங்களை நான் படுத்த மாட்டேன். இன்னையோட இந்த வட்டிய தொழிலுக்கு முழுக்க போட்டுடுங்கண்ணா. ஒரு மனுஷன் ரத்த வெள்ளத்தில் அடிக்கிறானே, அதை தொடச்சு விடுவோம் இல்ல ஒட்டரம் கொடுப்போம். யாருக்காவது தோன்றதா? இதோ வெந்நீர் கொண்டு. ஐயா போதுங்க, ஜீரணம் ஆகாது. போடா, உனக்கு தெரியாது. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வெங்காய வெங்குமதியும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அடியே நான் தான். கொத்தவால் சாவடியில வெங்காய வியாபாரம். இது வந்து நம்ம இது சம்சாரமா மாதிரி மாதிரியா? வீடு காலியாத்தான் இருக்கு. நீங்க வருவீங்கன்னு புரோக்கர் சொன்னா. வாங்க பாடி. ஆமா, கையிஞ்சிட்டார் வீட்டுக்கு ஆளு வந்தாச்சு. வாங்க வாங்க. எனக்கு என்ன பேராசையா? அது கிடையாது, ஆனா ஒரு முக்கியமான விஷயங்க. வாடகையில பாதிக்குத்தான் ரசீது, மீதி கருப்பு. அது என்னங்க? அது வெங்காய வியாபாரி, அவருக்கு தெரியும். சும்மா ரெடி சும்மா ரெடி. என்னங்க, இந்த அமைதியான வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லாட்டரி சீட்டு வேற வாங்கியிருக்கேன். ராசியான வீடுங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமாங்க. கூட்டு அட்வான்ஸ். கொத்தவால் சாவடி பக்கத்தாப்லயே இருந்தவ வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியான. கோவிந்தா கோவிந்தா. என்னங்க இது? ஜன்னல் வரங்களே. உடியா உடியா, ரொம்ப நேரமா விடு. தள்ளிடா. ஏய்யா, இது அமைதியான இடமா? பக்கத்துல இருக்கிற வீடா இல்ல விருது காட்சி சாலையா? இந்த முட்டாப்பைய சுந்தரம் அவன் வீட்டை இந்த குரங்கு பசங்களுக்கு வாடகைக்கு விட்டாலும் விட்டா, இவங்க அவனுக்கு வாடகை கொடுக்கறதுல ஏன் உசை வேற வாங்குதுங்க. கொண்டா அட்வான்ஸ் கொண்டா. அட்வான்ஸ் எத்தனை மாட்டேன் அது மாட்டேங்க. புடுங்க புடுங்க. ஓடி ஓடி ஓடி. நீ என்ன பத்தி ஐயா சொல்ற? ஓடின்னு சொல்லுதான் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க. அங்க சொல்லு. ஓடி 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 ஓடி. ஏண்டா அயோக்கிய பசங்களா, ஏண்டா என் தாலி அறுக்குறீங்க? இந்த பொருளை பாரு. எங்க அந்த பாடல படைங்க. யார சொல்றீங்க? கொலை
மீச வேறையா அடைச்சே உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, உனக்கெல்லாம் சோறு போட்டு வளர்க்கறான் அந்த ஒண்டி கட்ட அவனை சொல்லணும். லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. லட்சுமி வந்தா என்ன, செட்டியார் வந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான் சார். டே பசங்களா, விடாதீங்க செட்டியார, மடிய புடிங்க, பணமா கொட்ட போறார். கொட்டுவாரு கொட்டுவாரு, கொடுக்கறதா கொட்டி இருப்பாரு. ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? வந்தவன் முழுசா 5000 ரூபாய் கொடுத்தான், கையை நீட்டி வாங்கினவே இல்லையா? இந்த குரங்கு பசங்க சத்தத்தை போட்டு அவரை விரட்டி விட்டானுங்க. ஏன்டா என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? ஆத்திரப்படாதீங்க செட்டியார். இந்த ஆசிரமத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்கறதா இருந்தா சாதாரணமான காரியமா? நாட்டுல விலைவாசி அதிகமாகிட்டே போகுது, எனக்கு வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இவங்களுக்கெல்லாம் வயிறான சாப்பாடு போட என்னால முடியல. நான் என்ன செய்யறது? அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? இந்த மாதிரி காரியம் எல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷால் பணம் படைச்சவங்க செய்யக்கூடியது. இந்த குழந்தைகள் எல்லாம் யாரு தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லாம் உங்களை மாதிரி உள்ள உங்களுடைய குழந்தைங்க தான். ஐயோ, என் குழந்தைன்னு சொல்லிடுவா போல இருக்க. பாவம், உங்க தங்கமான மனசுக்கு தான் ஆண்டவன் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கலையே. எனக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி காட்டுறியா? உன்னால குழந்தைகளை காப்பாத்த முடியாட்டி போனா கடவுள் மேல பாரத்தை போட்டு கிருஷ்ணாராமன் கடையே. செட்டியார், இப்ப நீங்க எங்க பக்கத்து வீட்டுல தனியா இருக்கீங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு? உங்களுக்கு. இருக்கட்டுமா போகட்டுமா, இருக்கட்டுமா போகட்டுமான்னு நடு ராத்திரில இழுத்துக்குது. அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான் இருந்தா உங்க கதி என்ன ஆகும்? ஏண்டா எனக்கே சங்கூதிரியா? அயோக்கிய பசங்களா, அதை இதை காட்டி பயமுறுத்தி என்கிட்ட பணம் பறிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன செய்யறது செட்டியார், உங்ககிட்ட தானே அது இருக்கு. நான் உங்ககிட்ட பசமா மாட்டிக்கிட்டேன்டா. கைய உருட்டு. இந்த தேங்க்ஸ் செட்டியார். பெரிய தேங்க்ஸ். பாரு, இனிமே சத்தம் வந்து மூச்சு விட மாட்டேன். அதான் கேட்டேன். Wish you happy birthday, Mr. Murray. Thank you, my darling. Happy birthday. Thank you, dear. Happy birthday. How are you, my dear sweetheart? Mr. Murali, இது உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 16, sweet 16. என்ன மார்கண்டேயர் நினைப்பா? இத பாரு, ஒரு பொண்ணோட வயசு அவன் உடலை பொறுத்தது, ஒரு ஆணோட வயசு அவன் வசதியை பொறுத்தது. அதன்படி பார்த்தா எனக்கு என்னைக்கும் 16 வயசு தான். ஏ மிஸ்டர் முரளி, வழக்கம் போல இந்த பாட்டுல நான் தான முதல் டான்ஸ் ஆட போறேன். நோ 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 நோ, இன்னைக்கு பாட்டில ஒரு சின்ன மாற்றம். இத பாருங்க, இதுல 13 வில்லைகள் இருக்கு. ஒவ்வொரு வில்லையிலும் நம்பர் எழுதப்பட்டிருக்கு. இந்த 13ஐயும் வீசி எறிய போறேன். 13வது நம்பர் வில்லையை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் டான்ஸ். ஓகே கேர்ள்ஸ், ஆர் யூ ரெடி? கம் ஆன், 1 2 3. யார் நீ? இந்த கிளப்லயே நான் தான் சீப் வெயிட்டர். உன்னை யார் எடுக்க சொன்னது? பேசாம அத பெண்கள் பக்கம் வீசி எறிஞ்சிட்டு உன் வேலையை கவனி. Go inside. Wish you happy birthday. Thank you. லீலா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? Is it? I'm so sorry. It's all right. முரளி dear, இந்த சேலை உங்களுக்கு நினைவு இருக்கா? என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய பரிசு. இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளாச்சே, எனக்கு என்ன பரிசு தர போறீங்க? சொல்லட்டுமா? Come here. Oh no no no. No 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 no. நமக்கெல்லாம் இப்படி நடிக்க தெரியலையே. இந்த
காத்து எத்தனை நாளைக்கு தான் அந்த பக்கம் வீசுன்னு பார்க்கலாமே. அப்படின்னா அது வசந்த காலம் வாட காத்து இப்படி ஒவ்வொரு மலரா தொட்டுக்கிட்டே போகும். லீலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னது? இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு ஜோசியம் வந்தான். அவன் எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னான். நான் கட்டிக்கு போற பொண்ணு ஒரு பேர் அழகியா. அவன் பேர் கூட லாலியோ லீலியோ ஆரம்பிக்கிறதா சொன்னானே. நீயா? அப்படின்னு என் பேருதா லீலா? ஆமா, அது எனக்கு தோணவே இல்லையே. நெருப்பு ஜாக்கிரதை, நெருப்பு ஜாக்கிரதை. நீங்களா தொட்டாலும் சுடும், அதுவா பட்டாலும் சுடும். தட்ட குடு சார். பரவாயில்ல, இந்த சாக்கிலையாவது நான் உங்க கூட பேச முடிஞ்சது. எனக்கு எப்பவுமே ஓன் நினைப்புதானே. அப்படியே அட்டை மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கா, என்ன பண்றது? அவளுக்கு தான் ஒரு கிளிய பண்றான்னு நினைப்பு. ஆமாமா. முரளிகிருஷ்ண பாத்தீங்களா? பார்த்தேன், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் முரளி கிருஷ்ணன் இல்ல, கோபிகா கிருஷ்ணன். ஏன் கையில புல்லாங்குழல் வச்சிருக்கானா? இல்ல, சிகரெட் வச்சிருக்கான். புல்லாங்குழல் ஊதுனா நாதம் தானே வரும். இவ சிகரெட் ஊதுனா பொம்பளையா வரும். கொடுத்து வச்ச மகாபாவி. சிகரெட் ஊதினாலே பொம்பளைங்க வராங்களா? நான் விசில் ஊதினா கூட பொம்பளைங்க வர மாட்டேங்கிறாங்க. மோர கட்ட ட்ரெஸ் எடு. இந்தாங்க. ஐயோ, இங்கேயே ட்ரெஸ் மாத்த போறீங்களா? ஆமா. ஆம்பளைக்கு ட்ரெஸ் செய்யும் போது நான் பக்கத்துல நிக்கிறது இல்ல. இப்படி இங்க வெக்கமா இருக்கும். இந்த அம்மா கட்டி இருக்காங்களே அதே மாதிரி போடுவேன். ஆமா, இதே மாதிரியா? ஆமா. இது ஏன் தர்ற? ஐயோ அம்மா, நான் ஒண்ணு சொல்ல, இந்த ஆளு வளர்றான். பொம்மை ஆகா 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 ஆகா. பொம்மையா? வண்டியை நிறுத்தினா போறோம். கேப்பாங்கல்வி இல்லாம உள்ள வந்து போடுவானுங்க. எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன்னு நீ கேக்குற? எங்க வேணாலும் போவேன். நீ என்ன கேக்குறது? நேரா போயா? ஓஹோ, நேரா போவ. சரி, போறேன். வண்டி நிறுத்து. ஹாய் சங்கர். ஹாய் ஞானம். ஹாய். என்னடா நீங்க நின்னுட்டு இருக்க? ஊட்டிக்கு போறேன்டா. ஏர்போர்ட்டுக்கு போனோம், டாக்ஸி கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா, வண்டியில ஏறு. தேங்க்ஸ். டிரைவர், கொஞ்சம் டிக்க திறக்கறீங்களா? திறக்கிறேன். ஏறப்ப ஒருத்தர், இடையில இன்னொருத்தர். வை. குட் மார்னிங் சார். யார் வண்டியில? பாசஞ்சர் சார். என்ன பெட்டி? அட்டைப்பட்டி. உள்ள என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு சேலை வாங்கி வச்சிருக்கேன். டிக்கெட் தர. சார், டிக்கெட் ஒண்ணு இல்ல சார், அவசரமா ஏழோட்டாம் போறாங்க. ஒண்ணு இல்ல, நம்புங்க. தெரியும், தர பாட்டிக்கியா? சரி, அப்புறம் உத்தரவு. பெட்டியை தர. இவ்வளவு பாட்டா? அநியாயம், அக்கிரமம். உள்நாட்டு சரக்கா வெளிநாட்டு சரக்கா? புடிச்சு பார்த்தா தானே சார் சொல்ல முடியும். விளையாடுறியா? யாருக்கு பெட்டி? ஐயோ, என்னது இல்ல சார், அந்த 2 பாசஞ்சர் உட்கார்ந்துருக்கான் அவனு சார். நம்புங்க சார், உங்க கால்ல விழுவுறேன். சார் கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன் சார், எதுக்கு? வாங்க சார். யோ, நல்ல சட்டை, வாயாங்க. யோ, இந்த பொட்டியில பாட்டில் வச்சிருக்கீங்க, அது ஃபாரின் தான்.
இல்லது உள்நாட்டு கலக்கல் பட்டையாயா? ஐயா கேக்குறார், சொல்லு. என்ன பொட்டி எங்க இருந்து வந்தது எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். அதானே, ஏது பொட்டி? நீங்க வச்சீங்களா சார்? கல்யா பாருங்க. பாட்டில். ஐயோ பாட்டில் பாட்டில். நாங்க பாட்டிலே பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறோம். ஐயோ அப்பா அப்பா. போய் சொல்றேன் சார், போய் சொல்றேன் சார். நாங்க எதுக்கு அனாவசியமா போய் பேசணும்? கார் அவருது, டிக் அவருது, பொட்டி அவருது. அனாவசியமா எங்க 2 பேரும் இந்த கேஸ்ல மிங்கிள் பண்ண பாக்குறோம். தட் இஸ் டூ பேட். டூ பேட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். யோ மரியாதையா சொல்லு. இந்த ஆளு டிக்க தொற பொட்டிய வைக்கிறேன்னு சொல்லல என்கிட்ட. யோ எதனா அறிவு இருக்குதா உனக்கு? சார், இவ்வளவு சின்ன பெட்டியை கொண்டு வந்து யாராவது டிக்கில வைப்பாங்களா சார்? ஏயா நீ என்ன சொன்னாலும் அவர் நம்பிடுவார் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவர் என்ன ஒண்ணும் தெரியாதவரா? அவர் என்ன ஏமாந்தவரா? இல்ல இந்த மாதிரி கேஸ பார்க்காதவரா? ஐயோ சார், உங்களை தாக்கி வச்சு தூக்குறான் சார். ஏய், இந்த ஆள் அவசரமா ஊட்டிக்கு போகணும்னு சொல்ல. ஊட்டி சபையா? ஊட்டியாண்டா ஊட்டி. அது இல்லடா ஞானா, ஊட்டி வர உறவு படத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணத பத்தி டாக்ஸில உட்கார்ந்து பேசிட்டு வந்தோமே, பைத்தியக்கார மனுஷன் அத போய் கேட்டுட்டு சொல்றா சார். இதோ டிக்கெட். சார், நீங்க இந்த ஊட்டி வர ஒரு படம் பாத்தீங்களா? நான் 4 தடவை பார்த்தேன் சார். இந்த கேஆர் விஜயா என்னமா நடிச்சிருக்காங்க சார். ஐயோ கொன்னு தள்ளிட்டாங்க. எனக்கு ரொம்ப உசிறு சார். இந்த கேஆர் விஜயா ஆக்டிங் பார்த்தா அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வருதில்ல சார். உங்களுக்கு எப்படி சார்? டிக்கெட்டை கொடுத்துறீங்களா? ஐயோ ரூட்டை மாத்துறேன் சார். சார் சத்தியமா சொல்றேன், அந்த பொட்டி இந்த வெள்ள சட்டக்காரனுக்கு சார். பெரிய மனுஷால எவ்வளவு அலட்சியமா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார், என் பேஸ்ல ஒரு ரிச்னஸ் தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் கேட்காதே, எனக்கே தெரியல சார். இந்த மாதிரி ஆளை நம்பவே கூடாது சார். ஆஹா, நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன அறிவு பத்தியா? இவனுக்கு இதேதான் தொழில் போடு இருக்கு. கரெக்ட் சார், இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் 4 போடு போட்டா தன்னால உண்மையை கேட்கிடுவான். நல்ல பெரிய மனுஷயா, நான் சொல்ல வந்துட்டேன். நடையா ஸ்டேஷனுக்கு. சார், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்லை சார். பொட்டியை வேணா ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, என்ன விட்டுடுங்க சார். அதெல்லாம் அங்க வந்து சொல்லிக்க. போ அட. உடம்பு நல்லா இருக்குடா. பண்றதே ரொம்ப நல்லா இருக்குடா. டேய், இந்த சேலை என்கிட்ட கொடுத்துறா. பாட்டில ஏற்கனவே பறி கொடுத்துவேன், அதனால புடவை எனக்கு தான் சொந்தம். ஏய், திருட்டு சொத்துல என்னடா சொந்தம்? ஏய், இன்னைக்கு காதலியோட பிறந்த நாள். இதை கொண்டு போய் நான் அவகிட்ட கொடுத்தா அவ எனக்கு என்ன தரும்? ஃபட்டாஃபட் எடுத்துக்கோ. அனுபவி ராஜா, அனுபவி. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ ரொம்ப நல்ல திருடன்டா. நீ நல்ல திருடன். ஃபட்டாஃபட். எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கேனா? இந்த சங்கம் படத்துல வைஜெயந்தி மாலா வரல, அவ கூட ஒரு தோழி வருவல, அந்த மாதிரி இருக்க. இல்ல பரவாயில்ல, அவ்வளவு சுமாரா இருந்தா. சரி, எனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சே எப்படி சேலை வாங்கிட்டு வந்தீங்க? நான் எங்க வாங்கினேன்? அப்படின்னா வேற யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல வந்து இந்த இது உன் மேல எனக்கு இருக்குது காதல், அந்த காதல் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, உங்க அப்பனை எங்க காணோம்? கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறிய? நானா காட்ட மாட்டேங்கிறேன், நீங்க தான் பயந்து பயந்து ஓடுறீங்க. எனக்கு என்ன பயம்? பத்துவேன் உங்க அப்பன். அவங்கிட்ட நேராக கேட்டு 2ல 1 முடிவு பண்ணிடுறேன். யோ மாமனாரே, ஒரு தாலி இருந்தா கூடியா உன் மகன் கழுத்துல கட்டணும். யாரு? இது உங்க அப்பா ஷாவுக்கு மோளம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். ரொம்ப ஹாட்டா வரேனா? அப்படித்தான் இருக்கும். ஐயோ, என்ன ரொம்ப போச்சு. நீ அவனை கொஞ்சம் கூல் பண்ணு, நான் இங்க எங்கேயாவது மறைஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம விஷயத்தை பேசிக்கலாம். வாங்கப்பா. ஏன்பா இவ்வளவு லேட்டு? அது ஏமா கேக்குற? இன்னைக்கு தப்பிச்சு வந்ததே தம்பரா புண்ணியமாயி போச்சு. ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன். ஏன்பா ஓவர்லோட் ஏதாவது ஏத்துனீங்களா? இந்த சடன் பிரேக் சமூகத்தை 2 சண்டாள பயலுக சதி பண்ணி கம்பி என்ன வச்சுட்டாமா. எதுக்காகப்பா? நம்ம டாக்ஸில 2 பய ஒத்த முன்னால ஒத்த வந்து ஏறினா கையில பொட்டி வச்சிருக்கான். அதுக்குள்ள புட்டி வச்சிருக்கான் போட்டுக்கு எனக்கு தெரியாது. டிக்கில வாங்கி வச்சேன். அவுட் போஸ்ட்ல போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டாங்க. நைசா என்னதுன்னு சொல்லிவிட்டு அவனுங்க தப்பிச்சு ஓடிட்டான். அவனுங்க மாத்திரம் என் கையில கிடைச்சா அப்படியே அவனுங்க டயரை குத்து குத்துன்னு குத்தி கிழிச்சு அவனுடைய ஜாக்கப் ஜார கயட்டி விட்டு அப்படியே ரிவேஸ் கீர்ல நூட்டல் பண்ணுவேன். ஏன்பா எனக்கு சேலை வாங்கிட்டு வரதானே போனீங்க? ஐயோ ஐயோ, அதை ஏன் கேக்குறே? உனக்கு அருமையான சேலை வாங்கி வச்சிருந்தேனே, அதையும் சேர்த்து திருடி இது ஏதுமா உனக்கு? வந்துப்பா, அவர் வாங்கி கொடுத்தாருப்பா. எவரு? அன்னைக்கு சொன்னனே ஞானம்னு ஒருத்தர், அவருப்பா. ஓஹோ, அந்த ஒல்லியா உயரமா முட்டை கண்ணா ஆண்டா மாதிரி முழிப்பானே அவனா? அவரா? ஆமாப்பா. எப்படிப்பா நேர்லயே பார்த்த மாதிரி சொல்றீங்க? அம்மா, அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ளதான்ப்பா இருக்காரு. உங்களோட பேசணும்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு. அட ஏன் கூட பேசவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனே. சீக்கிரம் ஓடுமா, சகல மரியாதையும் கொடுத்து கூட்டு வாமா. போமா போமா போமா. என்ன கை உன் கை? உங்க அப்பன் தொடறதுக்கும் நீ தொடறதுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆமா,
இந்த வீட்டுக்கு இந்த பக்கமா ஒண்ணும் கதவு கிடையாதா? ஐயோ, என்ன வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? பயப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன். தைரியமா போய் பேசுங்க. இது பாரு, இடத்துக்கு துணிக்குது. இன்னைக்கு சகுனம் சரியா இல்ல, நாளைக்கு பேசுவோமே. ஐயோ, அப்பா கோச்சிக்குவாரு, போய் பேசுங்க. ஐயோ கடவுளே. அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா, வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, அமருங்க அமருங்க. கரிகால் பரம்பரையில வந்த உங்க பொற்பாதங்களை நான் விட போறதில்ல. நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் குனிஞ்ச என் தலை நிமிராது. ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள குனிஞ்ச தலை நிமிராமையே நான் போயிட்டு வர்றேன். எதுக்கு மாப்பிள்ளை வீண் சிரமம்? நீங்க தலையா குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க மாமனாருக்கு ரொம்ப வாட்டமா இருக்கு. இப்பவே ரெண்டுல ஒண்ணு சொல்லி போடுற மாப்பிள்ளை. என்ன ராங் சைடுல ஓவர்டேக் பண்றியாடா? ஸ்டேரிங்க ஒடிக்கிறேன். நான் சடன் பிரேக் சண்முகம் இல்லடா. காரணம் இருக்கு. இந்த பையன் என்ன போலீஸ்ல மாட்ட வச்சான். ஏண்டா ஊட்டி வர உறவு சினிமா பார்க்க போறியா? அதுல யார பார்த்தா உனக்கு தூக்கம் வராதே? கேஆர் விஜயா. மாப்பிள்ளை இப்படி அடிச்சு கொன்னுட்டா, அதுக்கப்புறம் உங்க மகன் விதவையா போயிடுவா. இந்த சோனி பையன் உனக்கு தாலி கட்டாம எப்படி நீ விதவையாவறேன்னு நான் பாக்குறேன். டாக்ஸி முதுகுல எக்ஸாடா போடுற டாய். இப்போ உன்னை போனா போறதுன்னு விடுறேன். வெள்ள வாடா, உன் மீட்டரை கைட்டுறேன். ஆமா, வாங்க வாங்க வாங்க. நீ வேலைக்காரன் தானே, அவருக்கு முன்னாடி வரலாமா? யாரியா வேலைக்காரன்? பெரிய பண்ணையார் தம்பி சின்ன பண்ணையார். எனக்கு மறுவாத இருக்கட்டப்பா. அண்ணா போய் கவனிங்க போங்கப்பா. ஆளு ஜாக்கிரதையா இருக்கே, தள்ளி போறாளுமா. கலியுக கர்ணனும் கொடை வள்ளலுமான எங்கள் பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்களே, விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கிராமத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், குறுக்கு வழியில் பணம் சேர்த்த கோமான்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாகவே தெரியவில்லை. பயப்பலாம். நமது பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்கள் தனி மனிதனாக நின்று இப்பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பெருமதிப்புக்குரிய பள்ளியை உருவாக்க அவர்கள் பட்ட பாடு என்ன, செய்த சேவை என்ன, செய்த தியாகங்கள் என்ன என்பதை பற்றி விரிவுரையாற்ற பல பெரியவர்கள் காத்திருக்கிறார்கள். சுத்தமா கிழிஞ்சது போ. இதான் இது வரைக்கும் யாத்திரத்துக்கு ஊருங்க வேறையா? தவறு நீ நான் பேர இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க கவரப்பா நான் பேர கை தட்டி சுட்டு விட சுட்டு இடையில கை தட்டா பேச்சு விடாதா? நான் பேர வரைக்கும் பேசாம இருக்கும். என் குடும்பத்தை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. எப்ப எங்க அப்பன் காலத்துல முக்கி பாடுபட்டாலும் ஒருவேளை மோரு கஞ்சி தான், படிக்க வைக்க வசதி இல்லை. எங்க அப்பா என்ன செஞ்சான், என்னை எரும மாடு மேய்க்க ஆரம்பிச்சான். எனக்கு ஒரே கவலை, என்னடா நம்ம தான் கை நாட்டா போயிட்டோமே, நம்ம ஊர் பிள்ளைகளாவது படிக்கணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம ஊர்ல எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் கொண்டாடணும்னு நினைச்சேன். அப்ப நம்ம ஐயா காமராசருடைய ஆட்சி. எப்படியோ தட்டு தடுமாறி பட்டத்துக்கு போய் காமராசர் காலில் விழுந்தேன். என்னப்பான்னார், ஐயா எங்க கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பைத்தியக்காரா, பள்ளிக்கூடம் வேணும்னா உங்க கிராமம் பாதி பணம் கொடுக்கணும், அப்பதான் சர்க்கார் பாதி பணம் கொடுக்கும்னு சொன்னார். நான் என்ன இடிச்ச வாங்கினா அப்போதான் கட்டிட்டு போயிருந்தேன். பெரிய ரூபா, 1 ரூபாய் லட்சத்தை அடிச்சே ஒரு முன்னால அடுத்த நிமிஷம் பள்ளிக்கூடம். அப்படிதான்ப்பா பள்ளிக்கூடம் வந்த விஷயம். அதை விட்டுக்கிட்டு இருக்கேன். இருங்க, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் விளையாட்டு போட்டு வச்சிருக்கேன். அது பரிசு நீங்க தான் கொடுக்கணும். விளையாட்டுலாம் இருக்கா? என்னென்ன விளையாட்டு விளையாடுவோ? கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு புரியாதுலாம் சொல்லாப்பா. ஏதாவது பச்சை குதிரை கிச்ச குதிரை தாண்டாங்க. அந்த மாதிரி விளையாட்டுலாம் இருக்கு. உண்டா? இருக்கு. நான் தாண்டேன். ரெடியா? பாரு
ஒரு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடு. எல்லாரும் கால் சாயி சட்டையும் தச்சு போட்டுக்கணும். அடுத்தது என்ன? ஆமா, கையில் இருக்கிற பொட்டிக்க. கையில் இருக்கிற பொட்டி அடிப்பாவியடா. ஐயா, பொம்பளை பிள்ளைக்கு ஜெயிச்சிருச்சு. யாரும் ஒத்துக்கிறதுன்னு? நாளைக்கு ஆம்பளை எல்லாம் எப்படி வெளியே போவான்னு என்ன எழுத்து சொல்லு பாக்கலாம். அப்படின்னா நான் ஒரு பக்கம் போட்ட சிரிக்கு, ஒரு பக்கம் வாங்கடிக்க. சரியா பெண்ண பாட்டுக்கிட்டேன். என்ன பண்றது இப்போ? நான் ஒரு வழி சொல்றேன். என்ன என்ன அடிய பாப்பா, மேல பாருங்கடி வெள்ள காத்தா. விழுந்துட்டாலும் விழுந்துட்டாலும். அடப்பாவே பிள்ளைகளா, ஒடியா ஒடியா கண்டுடா, என் கல்கண்டுடா. பொம்பளை பிள்ளைகளா எடுத்துக்கணும். நவுக்க பாவாடை எல்லாம் தச்சுக்கணும். யாராவது உரிச்சு வாங்கி வாங்கி வாங்கி. இட்லியோ? அடியே, பிள்ளைங்க வர சத்து கேக்குது. அடே வந்துட்டீங்களாடா? So what I'm saying is the whole idea is to change it. America is clean and but what is the village, a dusty village, already cow dung, already shiny everywhere. What is no, you come to the city only then it is what. Yes, look at him, very serious in the city. Yes, I am. Thank you. I think you should start some sort of work about it. Yeah, what exactly? I'm telling you definitely to start a tobacco industry. என்ன நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே. பேசணும். I told you daddy will always listen to us. He's a very understanding person. Sit down. Yes, sit down. ஆரம்பிங்க. அதாவது பெரியப்பா, நாங்க பட்டணத்துல இருந்து வரும்போது இந்த மண்டை நிறைய மூளையோட வந்திருக்கோம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறோம். பகிரு. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல இந்த வீடு வாசல் நில புலம் தோட்ட தருவை எல்லாத்தையும் வந்த விலைக்கு வித்துருங்க. வித்துட்டு அந்த பணத்தோட பட்டணத்துக்கு போயிடுவோம். போய் அங்க ஒரு ஏர் கண்டிஷன் பங்களா, ஏர் கண்டிஷன் கார் வாங்குறோம். அந்த கார்ல உங்களை உட்கார வச்சு நீங்க ஊரு பூரா சுத்துறீங்க. கார்லயே சுத்திட்டு இருந்தா சோறு. அதுக்காக வச்சிருக்கோம் பெஸ்ட் ஆஃப் 3 பிசினஸ் ஐடியாஸ். தமிழ். அதாவது 3 அருமையான வியாபார யோசனைகள். ஒன்னு அவுத்து விடு. நம்பர் 1 ரிக்ரியேஷன் கிளப். தமிழ். பொழுதுபோக்கு சீட்டாடு ஸ்தலம். சீட்டாடி பணம் சம்பாதிக்கிறதா? சேச்சே, நாமே சீட்டாடுறோம். ஒரு 15 டேபிள் வாங்கி போட்டா ஒரு டேபிளுக்கு 3000 4000 வந்து கொட்டாத. ரெண்டாவது நம்பர் 2 செக்ஸி வீடியோ விஷன். தமிழ். கிளிகளி புட்டும் படங்களை வீட்டிலே பார்க்கும் வசதி. ஒரு கலர் டிவி வீடியோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வர்றவங்கிட்ட 500 இருந்து 1000 வரைக்கும் கலக்கலாம். ரேட் வயசை பொறுத்தது. நம்ம ஊர் கொட்டாவில 40 பைசாவுக்கு காமிக்கிறானே. சொல்லி கண்ட்ரி ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட். இது டோட்டலி ப்ளூ. வாழ்க்கையின் இன்ப ரசங்களை அப்படியே புட்டு வைக்கிறானே. மூணாவது திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசினஸ், பியூட்டி மசாஜ் சென்டர். தமிழ். அழகு பெண்கள் ஆளை அமுக்கும் மையம். ஆம்பளை விட பொம்பளை மையத்தில் அமுக்குறாள். அது அப்படி இல்ல, இது ஆளுக்கு மையம் இல்ல, இடத்துக்கு மையம். இடம் மீன்ஸ் பிளேஸ், பிளேஸ் மீன்ஸ் சென்டர். இதெல்லாம் செஞ்சா பணம் வந்து கொட்டும். ஒரு நல்ல நாள் பார்த்து யோசனை பண்ணி செய்யலாம். பெரியப்பா, நீங்க இதுக்கெல்லாம் யோசனை பண்ணுங்க. பட் யோசனையே இல்லாம சொத்தெல்லாம் வித்துருங்க. I told you he's not big father, he's godfather, grandfather. இல்லடி, எப்ப பார்த்தாலும் பெரியவரு பேசுறிய. இப்ப பெரிய மனுஷனா வர அனுப்பிட்டாரு அவரு. என்ன பட்டணத்துல படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரோ? அதுவா? அவனுங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சங்கதி ஏன் பேசுவானேன்னு தான் இவனுங்க பேசுறதை கேட்டு எழுச்சி போயிட்டான். சும்மா இருங்க, அவங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் தேராதுன்னு. நீ ஒன்னா பாரு, என் 3 பிள்ளைங்களை படிச்சு வக்கீலா, டாக்டரா, இன்ஜினியர் தெரியுங்களாடா? அப்படி அடிப்பானுங்க. பண்ணையாரு சாஞ்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிடுவாரு. வெரி குட். கொல்ல பக்கம் போட்டு ஓகேப்பா. ரெடி.
விஷயம் அந்த பண்ணையானுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நீ இந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்க போயிடு. ஓகே. சார், அங்க பண்ணையா இரும்பு பெட்டிக்குள்ள நாமம், இங்க ராகுகார மூஞ்சில நாமம், ரெண்டு நாமமும் ஒரே அளவா இருக்கிறதுனால இதை எவ்வளவு ஒருத்தன் தான் திட்டம் போட்டு தீட்டு இருக்கா சார். எனக்கு இது பயமா. ராகுகாலம் ராகுகாலம் ராகுகாலம். ஏயா போன இடத்துல கொள்ளையெல்லாம் சௌரியமா நடந்துச்சா? சௌகரியம். உன் மூஞ்சில என்ன ஐயா? ஏன் மூஞ்சி இல்லையா? கண்ணாடி எடுத்து காட்டியா? எதுக்கு? எங்க அப்ப வெங்கடாஜலபதி ஏழுமலை ஆண்டவன் கோயந்தா கோ. நிறுத்திய. உன் யோகியதைக்கு கோயந்தா வேற. எவ்வளவு குடிக்கிறது? எவ்வளவு ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உன் முகத்துல பட்ட நாமத்தை சாத்திட்டு போயிருக்கான். எவையா உள்ள நுழைய முடியும்? எங்க அப்ப வெங்கடாஜலபதி கிட்டத்தான் இவ்வளவு பெரிய நாமக்கட்டி இருக்கு. அவன் தான் வந்திருப்பான், அவன் தான் போட்டிருப்பான். சீச்சி, இது இப்போதைக்கு தெரியாது. வாயா போலாம். யாருக்கு தெரியாத அறிவு வெட்டவனுங்க, தெளிகிறதுக்கா குடிக்கிறது புரியாதவனுங்க. இதா வெங்கடாஜலபதி துடைக்கிறதுக்கு வச்சுட்டு போயிருக்கானே. ஆமா, ஏது இந்த நகை இப்ப போயிருக்கும் போது கொள்ளையடிச்சதா? எவ்வளவு உள்ள வந்து இரும்பு பெட்டியை தொண்டிருக்காயா? அப்ப இந்த நகை ஏதியா? இந்த நகையெல்லாம் நான் இதுக்குள்ள வச்சிருந்தையா. அவ்வளவும் அப்படியே இருக்கு. பணத்தை காணோம். எவ்வளவு? 20 லட்சம். இது என்ன அதிசயமா இருக்கு? நகை அப்படியே இருக்கு, பணம் மாத்திரம் திருடு போயிருக்குன்னா பண்புள்ள பண திருடனா? யோ, 20 லட்சம்யா. அட 20 லட்சம் 60 லட்சம் கிடக்குயா. நாமளும் எங்கெங்கயோ கொள்ளையடிச்சது தானே. அது போட்டோம், இந்த பண்ணையார அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? பண்ணையாருக்கு விஷத்தை கொடுத்து கொன்னு பணத்தை தூக்கி கொல்ல பக்கத்துல போட்டுட்டு தானே வரும். என்ன கொலை செய்யறதுக்கு பொட்ட சிரிக்கி அனுப்பிச்சு வைக்கிறேன். போடாங்க பொட்ட பயல. என்னமோ அசிங்கமா சொல்ல வந்தாரு. பெரிய மனுஷனா இருக்கிறதுனால பாத்துக்கிட்டாரு. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், அவர்கிட்ட போய் பொம்பளை விஷயங்கள்லாம் வேண்டாம். விடிஞ்சு கண்ணு மூழ்ச்சி பார்த்தா பக்கத்துல உன்னை காணும். திக்குனாய் போச்சு. ராஜாத்தி, விடிஞ்சதும் உன் முகத்துல மூழ்ச்சாதான் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்குது. பேச்ச பாரு. ராத்திரி அந்த கலாட்டா பண்ணிட்டு பகல்ல மட்டும் குழையிறது. என் பிள்ளை, என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு சொட்டு ஓவர் ஆகி போச்சுனாக்கா கட்டு வீரியம் கடிச்ச மாதிரி கொப்புனி ஏறி போகுது. பித்தா உடம்பு தாழ முடியல என்னால. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் அந்த கட்டாவிய தொடர? விட்டுட்டா தொட மாட்டேன், தொட்டுட்டா விட முடியல. அதான் பாதி ராத்திரில போதை தெளிஞ்சு மனுஷனா புருஷனா நடந்துக்கினேன். உனக்கும் வக்கமா வந்தது. என்ன மேய் வந்த மாடு மாதிரி நீ விரட்டுற? புடிச்ச வத்தி எறிது. ஒரு 10 இட்லியை புட்டு போடணும். சில்லறை இருந்தா ஏதாவது கொடு. அதால பார்த்தேன். இல்ல வர மாட்டிய. உனக்கு கோபம். சில்லறை கேட்டா நோட்டாவே கொடுத்துருவேன். ராஜாத்தி என் கண்ணு வச்சுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி கச்சேரிய கிச்சாலிக்கா. அது கிச்சாலிக்கா? கிச்சிலிக்கா. செய்ப்பா. செவந்தி, உன் புருஷனை நீதான் கெடுக்கிற. என்ன பண்ண சொல்ற கண்ணு? அத்தை மௌனாத்தேன்னு ஆசைப்பட்டு கழுத்தை கொடுத்துட்டேன். சொத்தியா புடிச்சேன்னு விட்டுட முடியுமா? ஆம்பளைங்களை ஒரு அளவுக்கு தாமா கண்டிக்கணும். ரொம்ப கிள்ளி மோந்தம்னா துள்ளிக்கிட்டு ஓடிடும். இப்போ உனக்கு புரியாது. உனக்கு என்ன ஒருத்தன் எங்க அம்மாவா? வாங்க வாங்க உட்காருங்க. அத்தை, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? அடடே, செவந்தியா, அடையாளமே தெரியலையே. செவந்தி புருஷன் எல்லாரும் வந்திருக்கோம். என்ன கண்ணு தாழ முடியல? ஒரே புழுக்கம். ஏன் சின்ன கண்ணு, இந்த வீட்டுல குளுகுளு பெட்டியே இல்லையா? குடுகுடு பெட்டியா? ஓஹோ, ஏர் கண்டிஷனா? அதுக்கு நாங்க எங்கம்மா போறது? ஆனா நீ என்ன கண்ணு,
ஒரு வார்த்தை டெலிபோன்ல கூப்பிட்டு கேட்டோம்னா அலறிக்கிட்டு கொண்டாந்து வச்சுட்டு போறான். பணம் பணம் எதுக்கு? தம்மா செக்கு காயத்துல கையெழுத்து போட்டு சல்லுன்னு கழிச்சு குள்ளுன்னு விட்டா எடுத்துன்னு போறான். நாங்க டெய்லி காகிதம் தான் கிழிக்கிறோம். ஆமா. உங்க பங்களால ஏர் கண்டிஷன் வச்சிருக்கீங்களா? பெட்ரூம்ல வச்சிருக்கிறோம். அது என்ன கண்ணு, மார்கழி மாசத்து குளிர் மாதிரி விட விடம் நடக்குது. தூக்கமே வர்றதில்ல. நான் வெளியில தான் படுத்துக்கிறது. இது இருக்க இதுதான் காலையில இருந்து தலை வரைக்கும் கம்பளியால போத்திக்கிட்டு மரவட்ட மாதிரி சுருண்டு கிடக்கு. செவந்தி கண்டு டைமண்ட் பாரு. என்ன வாங்கும்போது 2 முள்ளு இருந்தது, இப்ப 1 முள்ளு தான் இருக்கு. ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குது. என்ன குத்து மதிப்பா 12 இருக்குமா? இருந்தாலும் இருக்கும். இது என்ன வச்சீங்க? ஜீகோ ஜம்பிளிங். ஜீகோ ஜம்பிளிங்க? அதான் ராத்திரில படவுல வருமே. ஓ ஸ்மக்லிங்க. ஆமா, முன்னையெல்லாம் கலக்கலன்னு ஏதோ ஒண்ணு சாப்பிடுவீங்களாமே, அதெல்லாம் எப்படி இருக்கு? பாப்பா, உங்ககிட்ட சத்தியம் வச்சதுல இருந்து கலக்கல்லாம் குடிக்கிறதே இல்ல. எல்லாம் கப்பல் சரக்கு தான். பாரின் பிராந்தி. சும்மா குடிக்கிறது இல்ல, இந்த பர்மட்டு சீட் வாங்கி வச்சுக்கிட்டு தான் குடிக்கிறது. ஐயா நாக்கு வரலுது. இந்த கூசாவை தரேன். காஃபி தரட்டுமா? ஓனாங்கன்னு இப்போ எல்லாம் இந்த காபி டீயே உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த பூரான விட்டா கொக்கோ, ஓவால டின்னு, பழ சூசு இதெல்லாம் தான் சாப்பிடணும்னு. நாட்டுப்புறம் பாப்பாவுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். கரீட்டா நான் சொல்றேம்மா, இந்த ப்ரூட்டு ஜூஜா. ஆமா, அந்த ஜூஜா தான். அதெல்லாம் தான் சாப்பிடணும்னு எங்க பாம்புலி டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்தா பூரா பாலியல் குடிச்சிடாத, எனக்கு ஒரு 50 மில்லி மீதி வை. எம்மா இப்பதான் தெரியுது பணக்காரங்களா இருந்தா எம்மா நல்லா இருக்குதுன்னு. என்ன இம்மா இருந்து ஒரு ரோதனை. அப்படி என்ன வேதனை? அதுல ஒரு சக்காலத்தி. அப்படியா? ஆமாங்க. அப்புறம் ஏறிச்சு புல்லா. அடியே சக்காலத்தி, இதெல்லாம் கிழட்டுன்னு நீ நிரூபிச்சிட்டீன்னா நான் கட்டி இருக்கிற புடவையை அவுத்து போட்டு நடுத்தருவுல நிக்கிறேன். இதையா கண்டி தங்கமா இருந்தா நீ கட்டி இருக்கிற புடவையை அவுத்து போட்டுட்டு முச்சந்தில நிக்கணும்னு சொன்னேன். சக்காலத்தி எடுத்தாலே ஓட்டம். பாத்தீங்களா என் பொண்டாட்டிக்கு எம்மா ரோஜம். அத விடுங்க, நம்ம விஜயத்துக்கு வருவோம். கண்ணு, மெட்ராஸ்ல குதிரை ரேஜுக்கு 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். இப்ப நீங்க ரேஸ் கூட போறீங்களா? என்ன பாப்பா இப்படி கேட்டுட்ட? சொந்தமா 2 குதிரை வாங்கி விட்டுருக்கிறோம். ஒரு குதிரை பேரு மனோரமா, இன்னொரு குதிரை பேரு கமான் கோகனட்டா. ஜூதல தான் எங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லா ஜூதையும் ஆடி பாத்திர வேண்டியதானே. மவராசி 10 ரூபாயை தொட்டு கொடுத்த 10 லட்சமா பெருகுச்சு. இப்ப இந்த 100 ரூபாயை தொட்டு கொடுத்தீங்கன்னா 100 லட்சமா பெருகுமே. கோட்டீஸ்வரவங்கோன்னு எங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்க. எந்த நம்பர்ல கட்ட சொல்றமா? 7ல கட்ட சொல்றியா கட்டுறோம், இல்ல 8ல கட்ட சொல்றியா கட்டுறோம். நீ எந்த நம்பர் சொல்றியோ அதுல கட்டுறோம். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க இருந்து போயிடுங்க. நான் குறி சொல்றவே இல்ல, சூனியக்காரி இல்ல. போயிடுங்க, போயிடுங்க இங்க இருந்து. ஆத்தாக்கு ஏதோ மனசு சரியில்லை போறது, நம்மள அம்பேல்ல விட்டுடுச்சு. டிரைவர் பழசர கொண்ட. பழசர் நான் வீட்டுக்குள்ளவே வருமா? அட திருப்பி நிக்க சொன்னேன். அம்மா ஒரு நாளைக்கு எங்க பங்களாவுக்கு வாங்க. எதுக்கும் டெல்லி போன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நாங்க கள்ளப்புள்ள இருந்தாலும் இருப்போம். சரி சரி, கூசாவை தூக்கிங்க. என் தலை எழுத்துரு. இவ ஆடாத ஆட்டமா பாடாத பாட்டமா என்ன சலக்கான்னு நடந்தா தெரியுமா? பூரான விட்டா ஓவலாட்டிந்து பழசூசு கொக்கக்கா. நீ என்னையா சீமச்சாரா என்ன ஜெண்டன்ன ரேஜன்ன பாவி 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 தாடுக்கார சாமியார கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அவனுக்கு ஆக்கி போட்டு அடுப்ப வச்சு போச்சு. அவனுக்கு கோழி என்ன, முட்டை என்ன, சொரா என்ன, எறா என்ன, பொறா என்ன, அவ்வளவையும் வறுத்து கொட்டினே. இப்ப எல்லாத்தையும் தின்னுபிட்டு 2 லட்சம் ரூபாய் நாணயமா மாத்தி ஒரு கோழியில போட்டுக்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் தங்க நாணயமா மாத்துறேன். ஐயோ குடுத்தியா? நானா கொடுத்தேன். இந்த நீரே தென்னை மரம் தூக்கி கொடுத்துச்சு. அந்த போலீசாமி 500 ரூபாய்க்கு சாம்பிராணி வாங்கி நெருப்புல போட்டான். ஒண்ணு புகை கிளம்புச்சு. 2 லட்சம் ரூபாய் கோணியோட சாமியாரையும் காணும். வீசுற ஆளை விருதாச்சல வரைக்கும் இவ என்ன பண்ணான்னு கேளுங்க. ஒரு புறம்போக்கு வந்தா அவன் வந்து ரூபாய பெருக்கி தரேன்னா சொல்லேண்டி. அத ஏன் கேக்குறீங்க? 10 ரூபாய் கொடுத்தேன், 2 ரூபாய் கொடுத்தான், 5 கொடுத்தேன், 10 கொடுத்தான், 10 கொடுத்தேன், 100 கொடுத்தான், 100 கொடுத்தேன், 1000 கொடுத்தான், லட்சம் கொடுத்தேன். ஐயோ யாராரோ என்னென்னமோ சொன்னாங்கன்னு நீட்ன பேப்பர்ல எல்லாம் படிக்க தெரிஞ்ச மாதிரி பாவலா பண்ணி கை நாட்டை போட்டு எங்க தலையெழுத்தே போச்சு. நல்ல ஆளுங்கயா, உழைக்க தெரியாதவங்களா இருக்கீங்க. அதுக்குதான் எங்க பெருனை நான் சொல்லுவாரு, எப்பவும் அளவோட இருக்கணும், நிதானத்தோட இருக்கணும். மாதிரியா கண்ணு நான் 10 கேக்கல, 5 கேக்கல, 2 கூடு அது போதும் எனக்கு.
இன்னையில இருந்து உன் குடிய விட்டுட்டு நம்ம குடிய காப்பாத்தியா? இன்னாடி அவளை சீக்கிரம் விட முடியுமா? சரி விட்டுதான் பா. சிங்காரி, என்னது? நீ இப்படி தினமும் பாத்திரத்தை தொடக்கிறிய தவிர இதோ பிறகு என் கண்ணீரை நீ தொடச்சிருக்கியா? கண்ணீரை துடைக்கணுமா? தொடக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ தொடக்காம போனாலும் போகுது. என்னது இது? காதல் அட்வான்ஸ். அப்படின்னு பாக்கு. ஓஹோ, பரிசம் போட வந்துட்டீங்களா? இல்ல, மைசூர் பாக். மைசூர் பாக்கா? யோ, ஓ, ஆரம்பிச்சிட்டியா? பிச்சிட்டேன். பியி இந்த ஐயா, மைசூர் பாக்கு குடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி பொட்டளத்திலேயே லவ்வே வளர்த்தவங்க கோட்டான கோட்டி. அவங்களை நான் பின்பற்றேன். யோ, காதல் கீதல்னா கண்ணை வீங்கிடுவீங்க. கண்ணமன்ன உன்னாலே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்கேன். டாக்டர் மன்மதங்கிட்ட போனேன். போய் எக்ஸா போட்டோ எடுத்தேன். என்னது எக்ஸா போட்டாவா? அதான் எக்ஸா? அதான் சதைக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே, அந்த போட்டோ. ஓ, எக்ஸ்ரேவா? வாயில் நுழையுது, எனக்கு நுழைய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவரு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ண முடியாது, அன்புங்கிற மருந்த தடவித்தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், முட்டல்ல புடிச்சுக்கிட்டேன். அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும்னாரு. நாங்கிறத மூச்சா பிடிச்சேன், ஒரே ஓட்டமா வந்தேன். கிடைக்குமா? கிடைக்கும். அம்மா அப்பா, இன்னொரு தடவை சொல்லு. கிடைக்கும். ஐயோ அது ஒண்ணு போதும், நீ சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடைச்சாச்சு. டே சின்ன தம்பி, டே நீ மகா அதிர்ஷ்டசாலிடா. முதல்ல இந்த பொட்டலத்தை அவுத்து நீ இதை சாப்பிடு. முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ, என்ன இனிப்பு. இந்த மாதிரி நீ கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. இந்த பாரு, முதல்ல காணி நிலம் வாங்கிக்கோ, என்ன கண்ணாலம் பண்ணிக்கோ, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடு. அட பைத்தியமே, இந்த மாதிரி காதல் சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு காரா பந்து விட கிடைக்காது, தெரியுமா? வேண்டாம், வந்ததே வேண்டாம். சும்மா சாப்பிடு. வேண்டாம். என்ன தம்பி, இப்பதான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்தில் இந்த மகா மோசமான பைய கூப்பிடுறானு. இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற பசங்கள்கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல, எங்கேயாவது போய் உட்காரலாம். ஐயா, இந்த மனுஷன் ஒரு சத்தத்துல கூப்பிட்டா வரமாட்டானே. சீச்சி மன கட்டிட்டு எவன் மாறி. ஐயா, என்ன ஐயா பொய்யான்னுட்டு? ஏன் எத்தனை தடவை கூப்பிடுறத? ஒரு தடவை தானே கூப்பிட்டீங்க? ஆமா, ஒரு தடவை தான் கூப்பிட்டேன். மண்ணா கட்டி ஆளு மூஞ்சி மாறட்டும். அரே கல்லுப்பட்டி, அட என்னையா சௌக்கியமா? எப்படி இருக்கிற? வீட்டில் குழந்தை குட்டி, நீயே மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வா, ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன அது? வர்றவனே எல்லாம் என்னமோ உபச்சரணை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ சாப்பிட்டியா, புள்ள ஊட்டி பொண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன அது? இல்லைங்க, கேட்கக்கூடிய ஒரு என்ன அது கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்தை கேட்பேன், அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றியா? இனிமே கேட்கல. ஆமா. என்ன சமாச்சாரங்க? யார கேக்குற? அவனை கேளையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அதுக்கு தான் சொல்றேன், அவனை கேளுன்ட்டு. நானே சொல்லி தொலைக்கிறேன். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? என்ன சொன்னீங்க? விட்டுருங்க ஐயா சொல்ற நீரு. என்ன சொன்னீங்க? ஒரு தடவை தான் ஐயா சொல்லுவான். உனக்கு புரியறதுக்கு சக்தி இல்ல, நான் என்ன பண்றது? ஒரு தடவை தானுங்களா நீங்க சொன்னீங்க? அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நீர் என்னடானா விட்டுருன்றீர். ஐயோ, விடப்படாது. அடே தம்பி, என்னையா கம்பு சண்டைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? ஏதாவது கல்றி அட்லிக்ஸி சாப்பிடுறதா? என்ன எக்ஸாம் வச்சுட்டு இருக்க நீ? நானா? அவன் வீரனாவது பூரானாவது. அவன் நம்மளே எதுக்கு படைய தடவிட்டு வந்திருக்கான். என்னமோ உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உபச்சாரம் எங்க நீ சின்ன போல கிட்ட கழுத்துக்கிட்ட ஊரைகிட்ட கட்டி நான் விளையாடுமா பாக்குறியா? என்ன பல்ல உடச்சு கையில விட்டு என்னையா பல்ல போட பல்ல உடச்சிருவோம் பாத்துக்கோ. தலை ஒழுங்கா உழுது சாப்பிடுற கூட்டத்துல ஒன்ன மாதிரி ஒரு பய புகுந்தா போதுமே, உடனே அத்தனை பேர் அட்டைகளை தூக்கிட்டு அடித்தொண்டையில கத்திவிட்டு அம்போன்னு போயிடுவாங்கடா. அம்போன்னு. இப்படி கேலி செய்தவர்களின் சரித்திர ஏடுகள் கிழித்தெறியப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. பிள்ளைவாள், அளந்து பேசுங்கள். யோ, ஒரு மரக்கால் எடுத்துட்டு வர ஐயா கிட்ட அளந்து பேசலாம். நீங்க பேசுங்க, அப்புறம் நான் அளந்துக்கிறேன். டேய் கழுத, என்னடா நீ அளந்து பேச சொல்ற? உன்னை பொழந்து கட்டிடும். பொழந்து மரியாதையா போயிடும்.
உமது வீடு என்ற காரணத்தால் உரத்தி பேசுகிறீரா? பேசும். ஆனால் நாங்கள் பலர் என்பது நினைவிருக்கட்டும். தொகையை காட்டி பயமுறுத்துறியா? உன்ன மாதிரி வெறும் சோத்த தின்னுட்டு இருக்கவன் நான் இல்லடா. ஐயா வேற என்னென்னமோ திங்கிறா தெரியுமா? அது மட்டுமா? காலையில எழுந்திரிச்ச உடனே பச்சைக்கடலை திங்கிட்டு கசிக்கு இருக்கிறார் தெரியுமா? தெரிகிறது. பிள்ளையே, நீர் செய்தது நியாயம் அல்ல. எவன்டா சொன்னா? நான் சொல்கிறேன். முனியனுடைய 1 ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும். ஏன் காலையா துண்டிப்ப? உன் நெஞ்ச போய் காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை? எச்சரிக்கிறேன். வீணாக வைத்திருக்கும் அந்த கிணற்றை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்துவிடும். இல்லாவிடில் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிக வேட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாய வேட்டியை கட்டிக்கொண்டு வயலில் நாற்று நடுகிற கட்டம் நடக்கும். வருகிறேன். ஐயா, பையன் நல்ல வெட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தான். போன உடனே போச்சு கண்டு போச்சு. கூப்பிடுறீங்களா? அந்த பையன் பேசுறதெல்லாம் பார்த்து பேசல. அப்படியே பாஞ்சு கடிச்சு துப்பி இருக்காரு. அப்படியே பாஞ்சு கட்டிட்டு துப்பி இருப்பாரு. ஆனா வாயில் எலும்பு குத்து நடத்திட்டு அப்படியே சும்மா இருந்துட்டார். நீ சும்மா இல்லையா? முதலாளி, நீங்க கண்ணை காட்டியிருந்தா போதுங்க. நான் அவனுக்கு தண்ணி காட்டி இருப்பீங்க. ஆமா, தண்ணி காட்டி இருப்பாரு. ஆனா பருத்தி கொட்டை முன்னாடி இல்லைன்னு நினைச்சிட்டு சும்மா இருந்தா. இந்தாங்க காஃபி. நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? கிழமை பையன்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, படிக்க வேண்டாம். நீங்கள் சென்னை 17 அன்புள்ள அப்பாவுக்கு ரவி கோடி நமஸ்காரம். இப்பவும் நான் நலம். அங்கு அத்தை அம்மா மஞ்சு நலமறியா ஆவல். நான் கல்லூரியில் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி கவலை வேண்டாம். அப்பா நீங்க அடிக்கடி கடி தம் எழுதவும். என்னங்க அது? சரியா படிங்க. தம்முண்டு தனியா போட்டு. ஓஹோ ஓஹோ, இந்த பக்கம் தள்ளி எழுதிட்டான். அடிக்கடி கடிதம் எழுதவும். இப்படிக்கே ரவி. நம்ம பையன் எப்படி எழுதிருக்கிறான் தெரியுமா? சுருக்கமா சுவையா எழுதிருக்கிறான். பையன்னா அவன் அல்லவா பையன். பின்ன உங்கள மாதிரியா வளவளன்னு? அதானே. ஆரம்பிச்சிட்டீங்களா? சுவாரி, இதோ பாருங்க, இந்த டைரி எழுதுற பழக்கம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கும். பையன்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அத டைரியில எழுதுறது தப்பா? அது தப்பில்ல. இதோ இருக்குதே. இன்று அக்காவுக்கு தெரியாமல் ராமாயணம் கதா காலட்சேபம் கேட்பதாக பொய் சொல்லிவிட்டு பாமா விஜயம் படம் பார்த்தேன். இது தப்பில்ல? அட யாரா இவ? தப்பு செய்யறது பரிசலடி. அது தைரியமா டைரியில் எழுதுறானே. என் தைரியம் யாருக்கு வரும்? வரும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அக்கா இந்த டைரிய படிச்சு பார்த்தாங்கன்னா அப்போ குளிர் ஜரம் வரும். அதானே. நான் பறந்த போட்டேன். என்னங்க? உட்காரேன். சும்மா இருங்கண்ணே. உட்காரேன் சொல்றேன். என்ன இப்போ? அதெல்லாம் இருக்கு விஷயம். என்ன தெரியுமா? இன்னைக்கு பேலஸ் தியேட்டர்ல புது படம். நான் 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன். இந்த பாரு, ஏய் நீ என் பொண்டாட்டி தானே? நீ அக்கா கிட்ட காலட்சேபத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு நீ வந்துற, நம்ம 2 பேரும் ஒன்னா போவோமே. எனக்கு என்னமோ தாய்க்கு சமமான அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு உங்க கூட சினிமாவுக்கு வர்றது பிடிக்கல. இத பாருங்க, காஃபி ஆறி போச்சு. அதை முதல்ல குடிச்சிட்டு டம்ளரை கொடுங்க. உள்ள எனக்கு வேலை இருக்கு. காஃபி? உன் காஃபி யாருக்கு வேணும்? போடி. ஐயா, ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. குடிங்க. எனக்கு வேண்டாம் போ. வர வர வயசை மறந்துட்டு ரொம்ப விஷமம் பண்றீங்க. சரி சரி குடிங்க, நான் போய் கேக்குறேன். அக்கா, என்ன லட்சுமி? ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு போலான்னு இருக்கேன். அதுதான் உங்ககிட்ட. அதனால என்னம்மா, போயிட்டு வா. அக்கா அக்கா, நானு அவ கூட. என்னது? நானு அவளோட கதை கேட்டு வர்றேன்க்கா. நான்சன். உனக்கு கொஞ்சமாவது பொறுத்து இருக்காடா? எப்ப பார்த்தாலும் கடை தெருக்கு போறேன், கதை கேட்க போறேன்னுட்டு. ஏண்டா, உங்க அத்தானுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஆம்பளை நீதானடா? அப்படி இருந்தோம் நீ இப்படியா இருந்தா எப்படி? எல்லா பொறுப்பையும் தான் நான் கவனிச்சுக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களாவது நீ கவனிச்சு கூடாது?
இந்த குறைய நான் யார்கிட்ட போய் சொல்லிக்கிறது? குறைய கேட்க வேண்டிய கடவுள் பொம்பளை எனக்கு இருக்க வேண்டிய கோவத்தை உனக்கும், உனக்கு இருக்க வேண்டிய தைரியத்தை எனக்கு கொடுத்துட்டானே. ஏண்டா தர்மம், இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமா? தெரியாது. இவ்வளவு நேரமாயும் மஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னுமா அவ காலேஜ்ல இருந்து வரல? ஆமாண்டா, என்னையே திருப்பி கேளு. அதாண்டே. ஏய், தினமும் இப்படிதாண்டா லேட்டா வர்றா. என்னடா அக்கா பொண்ணாச்சே, ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்ன ஏதுன்னு விசாரிப்போம். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நமக்கு இவ்வளவு வசதி இருந்தோம், நம்ம ரவி மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தோம், மஞ்சு மட்டும் ஏன்டா அங்க படிக்க வைக்கிற? ஏன்? அவ பருவ பொண்ணு, பயிரையும் பருவ பொண்ணையும் பார்வையிலேயே வச்சு பாதுகாக்கணும். ரவி இருக்கானே, அவன் ஆம்பளை. 1000 மைலுக்கு அந்தாண்டு இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிற தைரியம் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை கொண்டுடா. அதனாலதான் அவனை மெட்ராஸ்லயும் இவளை எங்கேயும் படிக்க வைக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. சரி சரி, இன்னைக்கு போய் கதை கேட்டுட்டு வா. நாளையில இருந்து பொறுப்பா இருக்கிறதுக்கு கத்துக்கோ. போயிட்டு வர. அம்மா லட்சுமி. என்னக்கா? நான் மட்டும் இங்க என்ன பண்ண போறேன்? நானும் வரேன், கொஞ்சம் இரு. காரியமே கெட்டு போச்சு. அக்கா வர்றாங்களாமே. அக்கா வந்தா நம்ம 2 பேரும் எப்படி ஜாலியா போக முடியும்? அத்தானே. என்ன கிண்டல் பண்ற? அதானே அப்படின்னு